Hi BDC family, Assalamualaikum. Welcome back to our channel Bismi Tamil video club. போறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கிராஃப்ட் வந்து நம்மளோட ஸ்பெஷலான ஒரு மெம்பருக்காக செய்ய போகிறோம். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீச்சர்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே இல்லையா, ஸோ அதனால் வந்து டீச்சர்ஸ் டே கிராஃப்ட் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த A4 ஷீட்டை வந்து நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பிங்க் கலர் ஷீட்டை வந்து நான் ஒட்டி விட்டுக்க போகிறேன். நான் எந்த மாதிரி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களுமே வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். பிங்க் கலர் ஷீட் தான் ஒட்டணும்னு இல்லை, ஒரு சூட்டபிளான கலர் நீங்கள் ஒட்டினீங்கன்னா ஓகே. ஸோ ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் பாட்டம் மட்டும் வந்து ஒட்டிட்டு எக்ஸஸாக உள்ளதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ண பிறகு நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாட்டமில் 2 கார்னரையுமே வந்து கர்வ் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது இன்னும் ஒரு ரியலிஸ்டிக்கான லுக் கிடைக்கும். நம்ம எந்த மாதிரி தீமில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் தீமில் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இந்த கிராஃப்ட்டை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குயிக்காக ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த எல்லோ கலர் ஷீட் எடுத்து அதை வந்து சென்டராக ஒட்டிக்கிட்டுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தது, அதனால் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு நான் சென்டராக ஒட்ட போகிறேன். அதுக்குமே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே ஜாயிண்டாக நான் ஒட்டாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டும் போது நமக்கு வந்து ஒரு க்யூட்டான ஷேப்பில் வந்து பென்சில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து சார்ட் பேப்பரில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து க்ரீட்டிங் கார்டு மாதிரி இருக்கும். க்ரீட்டிங் கார்டு தான், பட் வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி லுக்கில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதையுமே ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலருக்கும் பிங்க் கலருக்கும் இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 2 லைன்ஸ் வந்து போட்டுக்க போகிறோம். அங்கே எம்டியாக இருக்காமல் கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும் அப்படின்னு நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து எரேசர் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஏதாவது நீங்கள் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பென்சிலோட அந்த ஷார்ப் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ட்ரா பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து 5th கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் கம்யூனிட்டி பேஜில் வந்து கேட்டிருந்தேன் இந்த மந்த் அனௌன்ஸ் பண்ணலாமா நெக்ஸ்ட் மந்த் அனௌன்ஸ் பண்ணலாமான்னு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் தான் அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த மந்த் நம்ம சேனலோட 5th கிவ்அவே வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டாப்பில் வந்து அந்த ஷார்ப்னஸை கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட பென்சில் லுக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டிசைனுக்காக நான் வந்து அந்த எல்லோ கலரில் கொஞ்சம் லைன்ஸ் வந்து போட்டுக்க போகிறேன். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா லுக்காக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம போட்ட பிறகு ஃப்ரண்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைலிஸ் வந்து கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஹாப்பினஸ் மாதிரி தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்மளோட விஷஸை வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீச்சர் ஃபார் எவர் அந்த மாதிரி வந்து ரைட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து விஷஸ்லாம் ரைட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த மாதிரிலாம் டெடிகேட் பண்ணணுமோ ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து என்னோடய மாமுக்கு தான் நான் வந்து கிஃப்ட் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாமுமே வந்து ஒரு டீச்சர் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம பெஸ்ட்டு டீச்சர் ஃபார் எவர்னு ரைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரீசெண்டாக வாங்கின அந்த ப்ரஷ் பென்னை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். இந்த ப்ரஷ் பென்னோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிஸ்மி தமிழ் கிராஃப்ட்ஸ் தி ஸ்பேஸ் ஆஃப் கிரியேட்டிவ் அந்த மாதிரி எழுதிட்டு இன்சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான லுக்கில் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸ்டெடி அண்ட் ஷைனுமே எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கோட் வேர்ட்ஸ்
எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அந்த மாதிரி ரைட் பண்ணிவிட்டு டீச்சருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் மாதிரி கொடுக்குற மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமோ அதே மாதிரிலாம் நான் ரைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த தீமை யூஸ் பண்ணி எந்த மாதிரி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். பென்சில் தீம் தான் இல்லை, பென் தீமில் வந்து பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சென்டராக வந்து நம்ம ஃபோல்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பென் மாதிரி நம்ம கிஃப்ட் பண்ணுறதுனாலும் அதை வந்து அந்த இடத்துல வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். பென்னுன்னு இல்லை, சாக்லேட் அந்த மாதிரி நமக்கு என்ன பொருள் கிஃப்ட் பண்ணுமோ அதில் சென்டராக வச்சு கிஃப்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை 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 ஃப்ரம் ஜெசீரா. Do something creative. மீட் நெக்ஸ்ட் வீடியோ. பை 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 பை. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.